அடுத்து வந்து எட்டாவது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 + k 18 - k 5k + 1 என்பவை ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளன எனில் kயின் மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கூட்டுத்தொடர் வரிசைனாலே பொது வித்தியாசம், அதாவது d = t2 - t1, அதாவது ரெண்டாவது உறுப்புலேருந்து முதல் உறுப்பை கழித்து வரக்கூடிய வித்தியாசமும் t3 - t2, அதாவது மூன்றாவது உறுப்புலேருந்து ரெண்டாவது உறுப்பு கழித்து வரக்கூடிய வித்தியாசமும் சமமாக இருக்கும். இந்த ஒரு கான்செப்ட் வச்சு மட்டும் தான் கேவோட மதிப்பு வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ சொல்யூஷன் போட்டுடலாமா? t2 வந்து இதுதான் d1, d2, d3. d2 பொது வித்தியாசம் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். பொது வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது எப்படி? 18 - k மைனஸ் t2 - t1 3 + k போட்டோம்னா 18 - k மைனஸ் உள்ள கொடுத்து போட்டோம்னா -3 - k. -3 மைனஸ் இந்த 2k இருக்குது, அப்போ -2k கழிச்சோம்னா 15 - 2k 21 வச்சுக்கலாம். அடுத்து வந்து d2 d3 - t2. d3 வந்து 15k + 1 மைனஸ் 18 - k. இந்த மைனஸ் உள்ள கொடுத்து பார்க்கணும்னா 5k + 1 மைனஸ் 18 + k. 5k இங்கே ஒரு 5k இங்கே ஒரு k இருக்குது, அப்போ ரெண்டையும் கூட்டோம்னா 6k. இங்கே வந்து +1 இருக்குது, இங்கே -18 இருக்குது, கழிச்சோம்னா -17. இப்போ பொது வித்தியாசம் கண்டுபிடிப்போமா? 15 - 2k = 6k - 17. ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் இருக்கிறத நம்ம இங்கிட்ட கொண்டு வந்துடுவோம். 15 - 2k மைனஸ் 6k + 17. இப்போ 2 இதெல்லாம் கேவெல்லாம் ஒன்றா கூட்டினோம்னா -8k 32 ப்ளஸ் கே மட்டும் இங்கிட்டு நம்ம வச்சுக்கலாம் 32 மைனஸ் வந்து ப்ளஸ் கீழே ரொம்ப ப்ளஸ் ஆயிடும். இப்போ ஒரு 8 நம்ம விட்டு 24 32. இப்போ கேவோட வேல்யூ வந்து